அரியோடு பிரமர்க்கு அளவரி உண்ணான். ஒருமுறை யார் பெரியவர், நீயா நானா என்ற பெயரில் வாக்குவாதம் ஒன்று படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் ஏற்பட்டதாக ஸ்ரீ அருணாச்சல புராணம் குறிப்பிடுகின்றது. திருவண்ணாமலை உருவானதற்கு காரணமே இந்த நிகழ்ச்சிதான் என்றும் அருணாச்சல புராணம் கூறுகின்றது. அந்நிகழ்ச்சியானது நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். எனினும் இந்த திருவாசக வரி விளக்கத்திற்காக சுருக்கமாக ஒரு முறை காணலாம். நான் படைப்பு தொழில் செய்து உயிர்களையும் மற்ற அனைத்தையும் படைக்கும் காரணத்தால் தானே நீ காப்பாற்றுவதற்கு உயிர்கள் இருக்கின்றது. நான் படைப்பு தொழிலை செய்யாவிட்டால் நீ காக்கும் தொழில் செய்ய முடியாது என்று பிரம்மா வாதிடுகிறார். நான் காப்பாற்றுவதால் தானே அனைத்தும் நிலைத்திருக்கின்றது, இல்லை என்றால் எதுவுமே நிலைத்திருக்காது. அதனால் நானே பெரியவன் என்று விஷ்ணு பகவான் வாதம் செய்கின்றார். இப்படி இவர்கள் இருவருக்கிடையே வாக்குவாதமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அவர்களின் தொழிலை நம்பியிருந்த அனைவரும் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதை நம்ம பரமசிவன் பார்த்தாரு. இது வேலைக்காகாது, இந்த வாக்குவாதம் முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல, முற்றிக்கொண்டே தான் போய்கிட்டு இருக்குன்னு சிவபெருமான் நினைக்கிறாரு. உடனே பரமசிவன் என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேருக்கு முன்னாடியும் போய் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் பரவியிருக்கும் ஒரு அக்னி பிளம்பா உருவெடுக்கிறார். அப்போது ஒரு அசரீரியா ஒலிக்கிறாரு. யார் முதலாவதாக தனது அடியையோ அல்லது முடியையோ காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று அசரீரியா ஒலிக்கிறாரு. அப்போது அவர்கள் 2 பேருமே தங்கள் பெருமையில் மூழ்கி இருந்தாங்க. அதனால் தங்கள் முன் வந்தவர் யாராக இருக்கும் என்று கூட அவங்களால அறிஞ்சிக்க முடியலை. உடனே விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு, வராக உருவம் எடுத்து பூமியை துளைத்து கொண்டு அடியை காண கீழே போகிறாரு. பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவம் எடுத்துட்டு மேலே பறந்து போகிறாரு. 2 பேரும் போகிறாங்க எத்தனையோ கோடி ஆண்டுகளாக கடந்து போய்கிட்டே இருக்காங்க. பல யுகங்களாக தேடி போயும் 2 பேர்னாலையும் அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை. 2 பேருமே ரொம்ப சோர்ந்து போய் அவங்களோட தோல்வியை ஒப்புக்கொள்கின்றார்கள். அப்போது 2 பேரும் நினைக்கிறாங்க, நம்ம 2 பேரோட வலிமையுமே அவ்வளோதான், இதுக்குன்னு ஒரு எல்லை வந்துருச்சு, நம்மளோட சக்தி அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு எல்லை வந்துருச்சு. ஆனால் நம்ம முன்னாடி தோன்றின அந்த தீ பிழம்பானது நம்ம தேடி போக போக அதுவும் மேலேயும் வளருது, கீழேயும் போய்கொண்டே இருக்குது.